பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. பாதுகாக்கணும்னு வைங்கள, கடலை மட்டும் பாதுகாக்கணும்னு வைங்க. பூகம்பம் புயல் வந்து மொத்தமா அடிக்கிட்டு போயிடும். ஆமா, கோபம் பயங்கரமான கோபம் வரும் அந்த ஆத்தாவுக்கு, கடல் மாதா. இந்த பவளப்பாறைகள் இருக்கு இல்லையா, இந்த பவளப்பாறை வருஷத்துக்கே 1 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்குள்ள தான் வளருமா. அப்படியா? ஆமா. ஒரு பவளப்பாறை முழுசா உருவாகணும்னா 100 வருஷம் எடுத்துக்குமா. பவளப்பாறை திட்டு உருவாகணும்னு நினைச்சுன்னா 100ல இருந்து 1000 வருஷம் உருவாகுமா. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட முன்னோர்கள்லாம் இந்த கடலை அழிக்காம பாதுகாப்பா பத்திரமா வச்சிருந்தா நம்ம மன்னார் வளைகுடா பகுதியில இவ்வளவு கடல், அதாவது பவளப்பாறைகள் இத்தனை இருக்கும். எத்தனை வகையான பவளப்பாறைகள் இருக்கு. அதனால நாம தான் நம்மளோட பவளப்பாறைகள் நம்ம முன்னோர்கள் எப்படி பாதுகாத்து நம்ம கையில கொடுத்தாங்களோ, நம்ம சந்தோஷமா வாழ்றோமோ, அதே மாதிரி நாம இந்த கடலை பாதுகாத்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளோட தலைமுறைக்கும் நம்ம சந்ததிக்கும் கொடுத்துட்டு போகணும். சொத்தா கண்டிப்பா கொடுக்கணும். சரியா? அத சுகாதாரமா கொடுக்கணும். புரியுதா? 1000 செல்வம் சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறதுதான் உண்மையிலே சொத்து. சரியா? ஆகையினால நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோமா? ஆமா. என்ன உறுதிமொழி? கரங்கள் கோர்ப்போம், கடலினை காப்போம். கடலினை காப்போம். கரங்கள் கோர்ப்போம், கரங்கள் கோர்ப்போம். கடலினை காப்போம். கடலினை காப்போம். மீன் வளம் காப்போம். மீன் வளம் காப்போம். மனித வளம் காப்போம். மனித வளம் காப்போம். மீன் வளம் காப்போம். மீன் வளம் காப்போம். மனித வளம் காப்போம். மனித வளம் காப்போம். இவ்வளவு நேரமாக அங்க இங்கே நின்று என்னுடைய கலை